ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, நந்தினியை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரஞ்சித் முடிவு பண்ணி பரமேஸ்வரி கிட்ட அந்த பாம்பை வந்து வாங்குறாங்க. அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். நந்தினியை அந்த பாம்பு கொத்துமா இல்லை அதை ரஞ்சித்தே கொத்துமாங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட் இங்கே நடக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் நம்ம ரஞ்சித் இருக்காங்களே, அவங்க வந்து நந்தினியை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா வந்து அது பரமேஸ்வரியோட அண்ணனும் தான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட ரஞ்சித் வந்து எனக்கு அந்த பாம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ தான் வந்து பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனும் பணத்துக்காக ஆசைப்பட்டும், அதுவும் இல்லாமல் நந்தினி மேலே உள்ள வெறுப்புலையும் நந்தினியை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டும் பிளான் பண்ணி அந்த பாம்பை வந்து வாங்கிறதுக்காக வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஊருக்கு வந்து போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா அங்கே நிறையா ரவுடிஸ் பார்த்து பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா அவங்களும் வந்து இந்த பாம்பை வந்து பரமேஸ்வரி கையில் வந்து கொடுக்குறாங்க. உடனே பரமேஸ்வரியோட அண்ணன் வந்து பரமேஸ்வரியை பார்த்து, நல்லதுதா, நல்ல பெரிய பாம்பாக இருக்குதா, எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை வச்சு ஒரு போடு போட்டால் போதும் போலையே, அவளை தான் நுரத்தள்ளி காப்பாற்றவே முடியாது, அந்த ரஞ்சித் பெரிய ஆளு தான்ப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி விவகாரத்துலலாம் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கானே, நம்மளை விட ஜீனியஸாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு பரமேஸ்வரியோட அண்ணன் சொல்ல, பரமேஸ்வரி ஆமாம் நமக்கு தேவை வந்து காசு தான், அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்க யாராச்சும் செத்தா நம்மளுக்கு போதும், அந்த குடும்பத்தையே வந்து நம்ம பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து சரி இந்த பாம்பை வந்து அந்த ரஞ்சித் எப்போ வாரான்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ரஞ்சித்தோட அண்ணன் இது பரமேஸ்வரியோட அண்ணன் வந்து ரஞ்சித்துக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோப்பா, இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்ட ஐட்டம் வந்து கிடச்சிடுச்சு, எங்கே எப்போ வந்து தரணும்னு மட்டும் சொல்லுங்கள், லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித் வந்து சரி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகணும் இல்லையா, ஸோ அந்த வீட்டிலேருந்து வந்து ரஞ்சித் வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் வந்து நந்தினிக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ரஞ்சித்தை எப்பயுமே நோட் பண்ணிட்டு இருக்க நந்தினி, ரஞ்சித் எங்கேயோ வெள்ளனே காலங்காத்தாலே கிளம்பி போகிறானே, ஏதோ இந்த கேவலப்பையே ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் வந்து ரஞ்சித் பின்னாடியே வந்து போகிறாங்க. அப்போ தான் ரஞ்சித் வந்து கார் எடுத்துகிட்டு காரில் போனாங்க. நந்தினி வந்து ஒரு ஆட்டோவில் ஏறிட்டு ரஞ்சித்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அப்பைன்னு பார்த்து விஜி வந்து கால் பண்ணுறாங்க நந்தினிக்கு. உடனே நந்தினி வந்து அந்த கால் அட்டன் பண்ணிட்டு, அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே விஜி வந்து நான் இருக்கேன் நந்தினி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, அக்கா அந்த கேவல பையன் இருக்கால, அந்த கேவல பையன் காலங்காத்திலே விடியாலமாக எங்கேயோ பேசாமல் கிளம்பி வந்து வேகமாக போயிட்டுருக்கான் கார் எடுத்துகிட்டு, அவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, அவன் இன்னைக்கு போகிறது, அதான் எனக்கு சந்தேகப்பட்டு நான் அவன் பின்னாடி போயிட்டுருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னோடனே, நந்தினி பார்த்துரு நந்தினி, அவன் வந்து உன்னை கொலை பண்ண கூட ரெடியாக இருக்கான், அதனால தயவு செஞ்சு வந்து நீ பார்த்துரு, எதுலேயும் வந்து போய் சிக்கிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்லிடுறாங்க. அதோட நந்தினி நீ எதுவும் பயப்படாதக்கா, நான்லாம் எதுலேயும் போயிட்டு சிக்க மாட்டேன், அவனால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுக்கா, நான் அவனுக்கே தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி வர்றது அவனுக்கு கண்டிப்பாக வந்து தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. நந்தினி வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வந்து அவங்க அக்காவும் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நந்தினி வந்து சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் பின்னாடியே ஆட்டோவில் போகிறாங்க. அப்போ தான் ரஞ்சித் வந்து அந்த பாம்பை வாங்குறதுக்காக அதே ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணாங்கள்ல, அந்த ஹோட்டலுக்கும் ரஞ்சித்தும் போயிட்டு இறங்குறாங்க. போயிட்டு ரஞ்சித் வந்து அந்த டேபிளில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து பரமேஸ்வரி அவங்க அண்ணனும் வரவும் ரஞ்சித் வந்து கை காட்டவும் அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அப்போ தான் வந்து நந்தினி அந்த பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நந்தினிக்கு வந்து செம்ம ஷாக்கு, என்னடா இது இவங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அதுக்கப்புறம் சரி இவங்க என்னதான் பேசுகிறாங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அந்த ஹோட்டல்லே வந்து நிற்கிறாங்க. ஸோ ஹோட்டல்லே நின்றுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஹோட்டலில் நின்றுட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு நந்தினியும் வந்து சாப்பிட்ற மாதிரி சீன் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க டேபிள் பக்கத்துலேயே. ஆனால் அவங்க 3 பேருக்கு வந்து நந்தினி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் தான் அந்த பரமேஸ்வரி கையிலேருந்து ஒரு பாம்பை வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டு ரஞ்சித்தோட கையில் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து ரஞ்சித் வந்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரஞ்சித் தொப்பியை போட்டுட்டு கள்ள மூஞ்சியோட கள்ள முழியோட
அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும் தான் நந்தினி வந்து என்ன இந்த பரமேஸ்வரியும் இவங்க அண்ணனும் ஏதோ ஒன்றெல்லாம் வந்து இந்த ரஞ்சித் கையில் கொடுக்குறாங்க, இது என்னவா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும், இந்த ரஞ்சித்தும் ஏதோ ஒன்று வாங்குறான், இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு என்ன தொடர்புன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு நந்தினி வந்து ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ தான் வந்து திரும்ப ரஞ்சித் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நந்தினியை தான் வந்து ரஞ்சித் தேடுறாங்க. ஆனால் ரஞ்சித்துக்கு தெரியாதுல்ல ரஞ்சித்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு நந்தினி வர்ற விஷயம். உடனே வந்து ரஞ்சித் வந்து சரி இதை வந்து இங்கே வைக்கலாம். நந்தினி வந்ததுக்கப்புறமா வீட்டில் எல்லோரும் வந்து இப்போ போகிறதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, வெளியே போகிறதா. எல்லோரும் போனதுக்கப்புறமா நம்ம இந்த பாம்பை நந்தினி ரூமுக்குள்ளே இருக்கும்போது நந்தினியோட ரூமுக்குள்ளே இந்த பாம்பை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரஞ்சித் வந்து நந்தினியை வந்து தேடிட்டு அந்த பாம்பை ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்க அந்த ரூமுக்குள்ளே அந்த கவர் எடுத்து அந்த பாம்பை வந்து ஒரு இதில் விடும்போது நந்தினி வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நந்தினிக்கு பெரிய ஷாக்கு. எதுக்காக இவன் இந்த பாம்பை வாங்கிட்டு வந்திருப்பான், தேவையே இல்லாமல். ஒருவேளை கண்டிப்பாக இந்த பாம்பை வாங்கிட்டு வந்திருக்கானா இது வந்து விஷம் உள்ள பாம்பாக தான் இருக்கும். அப்போ யாரையோ வந்து கொலை பண்ணணுன்னு தான் வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிக்கும் போது தான் தெரியுது, ஆமாம் இந்த ரஞ்சித் வந்து இப்போ கொலை பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்கிறது நம்மளை தானே. ஓ நம்மளை இந்த பாம்பை வச்சு கொத்த வைக்கணும் தான் அந்த பாம்பை வந்து அந்த பரமேஸ்வரிகிட்டேருந்து இவன் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறமா நந்தினினால் என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே வந்து நந்தினி வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பயத்திலே வந்து இந்த ரஞ்சித் பாம்பை எப்படியும் இந்த கதவுக்குள்ளே விடலான்னு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ரூமுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. போயிட்டு நந்தினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே நந்தினி வந்து அவங்க அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு விஜயக்கா இந்த மாதிரி வந்து நான் போனேன் அந்த கேவல பையனை தொடர்ந்து போகும்போது அந்த பரமேஸ்வரி இருக்கால அந்த பரமேஸ்வரியும் அவனோட அண்ணனும் ரஞ்சித் கூட என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு இதில் நினைக்கிறேன். அந்த பரமேஸ்வரி ஏதோ ஒரு பையில் வந்து ரஞ்சித் கையில் கொடுத்தாங்க. உடனே பார்த்தா அந்த பையில் பார்த்திங்கன்னா பாம்பு இருந்திருக்கு. இந்த விஷயம் வந்து நான் வந்து இந்த ரஞ்சித்தையே ஃபாலோ பண்ணிட்டு போனனால தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சுக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறது, அவன் பாம்பை வச்சு என்னை கொத்தி சாகடிக்கலான்னு நினைக்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே விஜய் சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இந்த ரூமுக்குள்ளே வந்து ரூமை அடைச்சிட்டே இரு. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்கிறல, வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா எப்படியும் அந்த ரஞ்சித் அந்த பாம்பை விட மாட்டான். ஏன்னா ரஞ்சித்தோட மோட்டிவே என்ன அப்படின்னா ஒன்றை கொத்த வைக்கணும் அப்படிங்கிறனால தான். அதனால் நீ வீட்டில் யாரும் இல்லாதப்போ மட்டும் வெளியே தயவு செஞ்சு வந்துடாத. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த பாம்பை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாச்சும் பாம்பு ஓட்டுறவங்கள வந்து வர சொல்லு அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் நந்தினிக்கு ஒரு யோசனை வருது. சரி பாம்பு ஓட்டுறவங்கள வர சொல்லி அவங்க இந்த மாதிரி ஊதுனா வந்து ரஞ்சித்தோட ரூம்லேருந்து பாம்பு வெளியே வந்துடும்ல, அப்போ அவங்களே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரஞ்சித்னால நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து பாம்பு ஓட்டுறவங்கள போயிட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசினதுக்கப்புறமா அவங்க நாளைக்கு சாயங்காலம் நாங்கள் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்து அந்த பாம்பை வந்து ஓட்டிகிட்டு போயிடும், எவ்வளோ பெரிய பாம்பை வந்து எங்களால் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஊதுறாங்க. உடனே பாம்பு ரஞ்சித் ரூம்லேருந்து வெளியே வந்துருச்சு. ரஞ்சித்துக்கே வந்து இது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை வந்து அடக்கி போட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.